Hi students, in this video you are going to see about chapter 14 continuation. Previous videos you learned about how to import C++ program into Python program. So this video also you are going to learn importing C++ program into Python program. But what you are going to see now, previous ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா there is a no error. Suppose C++ ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா how the Python is handling that error, that only you are going to see in this video. How Python is handling the errors in C++. Python not only execute the successful C++ program, it also helps to display even errors if any in C++ statement during compilation. இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல் C++ ப்ரோக்ராம் அப்படின்னா there is a no error in the C++ ப்ரோக்ராம். அப்போது நம்ம ஈஸியாக கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். சப்போஸ் எரர் இருந்தது அப்படின்னா how the Python is handling. So Python can handle that error also. For example, in the following C++ program an error is there. So இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன C++ program கொடுத்துருக்காங்க. இந்த C++ programல we have an error. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த C++ ப்ரோக்ராமை அதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணி இது என்னன்னு சேவ் பண்ணுறாங்க, hello.cpp அப்படின்னு சேவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன எரர் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு லைனு #include iostream using namespaces standard int main. So here this program is displaying just a hello word. இங்கே பார்த்தீங்கன்னா C outல hello அப்படின்னு string கொடுத்துருக்காங்க, but end of the C out there is a no semicolon. So that is the error here. So this function is not returning anything, that's why we mentioned 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த C++ ப்ரோக்ராமை ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிவிட்டு hello.cpp அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட்பேட் நம்ம ஓப்பன் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம பாலண்ட்ரோம் எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணமோ அதே பைத்தான் ப்ரோக்ராம் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், C++ ப்ரோக்ராமை பாலண்ட்ரோம் ப்ரோக்ராம் பாத் கொடுத்தோம் இல்லையா, அது கொடுக்காம நம்ம இங்கே என்ன செய்யணும், இந்த C++ ப்ரோக்ராமோட பாத் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணுவோம். பட் பைத்தான் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ஆஸ் இட் இஸ் சேம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு we have to use cd கமாண்டை யூஸ் பண்ணி பைத்தான் ஃபோல்டர் இருக்க பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு we have to type the command python, then we have to mention the python program path -i, then we have to mention the C++ program path. ஸோ இங்கே C++ program name என்ன, hello, without extension we have to mention here. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், we have to press the enter key. enter key press பண்ணால் அது என்ன பண்ணும், immediately it is compiling the C++ program. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்பைல் அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்ம எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ண, அதாவது சின்டெக்ஸ் வைஸு செக் பண்ணும், லாஜிக்கலாக செக் பண்ணாது, சின்டெக்ஸ் வைஸை செக் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கோலன் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ஷோயிங் த எரர். இப்போது அந்த 3rd 4th 5th லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அந்த லைன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. தென் எரர் எக்ஸ்பெக்டடு செமிகோலன் பிஃபோர் ரிட்டன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டனுக்கு முன்னாடி செமிகோலன் வந்து இல்லை, காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. நம்ம கம்பைலேஷன் கரெக்ட் பண்ணி எந்த எரரும் வரல அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா cpp_file.exe அந்த exe ஃபைலே வந்து இல்லை, இருந்தால் தானே எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம கம்பைல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு exe ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே கம்பைலே பண்ணலை, ஏன், ஸோ we have an error. அப்போ ப்ரோக்ராம் வந்து கம்பைலே ஆகலை, அதனால் exe ஃபைல் க்ரியேட் ஆகலை. ஸோ that's why it is showing it's not recognized as an internal or external command, operable program or batch file. ஸோ இப்படின்ட்டு அது எரர் மெசேஜ் காமிக்குது. ஸோ here this Python program it can handle the C++ program error also. Next we are going to see another program.
இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் வந்து சேம் தான். C++ ப்ரோக்ராம் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஹியர் வி ஆர் யூஸிங் த அரேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பாலிண்ட்ரோமா இல்லையா நம்ம செக் பண்ணோம். வைல் லூப் யூஸ் பண்ணி பாலிண்ட்ரோமா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு எரர் ப்ரோக்ராமை கொடுத்துட்டு எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுது பைத்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரேவை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுது பைத்தான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹியர் வி ஆர் ரைட்டிங் ஒன் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ரைட் எ C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 2 dimensional அரே. So array la pathina we have 2 dimensional array and 3 dimensional array. So here we are using 2 dimensional array. அதாவது rows இருக்கும் columns இருக்கும். So we are using a one array. So இங்க நம்ம என்ன பண்றோம், transpose of a matrix. So matrix னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மேக்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா we have the rows and columns. ஸோ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன பண்ணும், ரோவை எல்லாம் காலமாக சேஞ்ச் பண்ணும், காலம் எல்லாத்தையும் ரோவாக சேஞ்ச் பண்ணும். ஸோ தட் only we are going to do in this program. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம நோட்பேட் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு நம்ம .cpp எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு we will see the program. As usual include IO stream using namespace standard, then main function starter. Next here we are declaring the variables. So and the variables oda data type pathina int. So in the matrix la ethana rows and columns irukku, 3 rows and 3 columns. So a of 3 they given here. So in array a endradhu ennadhu oru array, I, j என்றது ஒரு நார்மல் வேரியபிள்ஸ். ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் த ஃபார் லூப். ஒன் ஃபார் லூப் வி ஆர் யூஸிங் ஃபார் அ ரோ, another for loop we are using for a column. Next see out, enter the value for array. So we are getting array values from the user. Then with the help of cin we are getting the array from the array of values from the user. Next நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே system cls அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cls அப்படின்னா clear screen. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது டெர்மினல் விண்டோவில் நம்ம டைப் பண்ண லைன்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட லைன்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லாமே ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். ஸோ வி கேன் நாட் see the current program output clearly. So that's why we want to clear the screen. எனக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே இருக்கக்கூடாது, கரண்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ that's why they given here system of a CLS. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும், கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்க எல்லா லைன்ஸும் எரேஸ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். Then original array. So here with the help of a for loop we are displaying the original array. Next நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கின மேட்ரிக்ஸ் வேல்யூஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். அதாவது ரோவெல்லாம் என்ன பண்ணுறோம், காலமாக மாற்றுறோம், காலம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ரோவாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஜஸ்ட்டு இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கும்போது ஏ ஆஃப் ஐஜே அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நம்ம இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம், ஏ ஆஃப் ஜேஐ. இப்போ ஐயில் பார்த்தீங்கன்னா ரோ இருக்கும், ஜேயில் பார்த்தீங்கன்னா காலம் இருக்கும். நம்ம உல்ட்டாவாக நம்ம பண்ணுறோம், அதாவது ரோவ் எல்லாத்தையும் காலமாக மாற்றுறோம், காலம் எல்லாத்தையும் ரோவாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபார் தட் வி ஹாவ் டு மென்ஷன் ஜே ஆஃப் ஜேஐ. ஸோ வி ஹாவ் டு மென்ஷன் லைக் தட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்போஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். என்னென்னு சேவ் பண்ணணும், trans_cpp.cpp அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட்பேடு ஃப்ரெஷ்ஷாக நம்ம நியூ நோட்பேட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதே ப்ரோக்ராம் தான். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், C++ ப்ரோக்ராமை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பைத்தான் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த பாத்தை நம்ம சிடி கமாண்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு we have to type up பைத்தான். இங்கே பாருங்கள், அந்த வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4th லைன் பாருங்கள், பைத்தான் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி we have to mention the path of the Python program or a name of the Python program with the extension. Next -i. Then we have to mention the path of the C++ program or only the C++ program name without extension. So when we are running this program we get the output.
So see here, this is the output of the program. So first it display the original array, next it display the transpose of a matrix. So I think you can understand how we are importing the C++ program into Python. So Python can handle arrays also. So you would have noticed the Python program used to execute the transpose of a matrix is also the same as what you have used in palindrome program. So palindrome program la நம்ம எப்படி யூஸ் பண்ணமோ the same we used here, but we changed only the C++ program. So from these three programs what we understood now, the Python script, that is a program, is mainly used to read the C++ file along with the type of mode used like I/O. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது பைத்தான் மூலயமா நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமை என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஃபார் தட் வி ஆர் யூஸிங் த மோட் ஐ மீன்ஸ் இன்புட் மோடு, ஓ மீன்ஸ் அவுட்புட் மோடு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கெட் ஓபிடி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வாங்கின கமாண்ட் லைன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஓபிடிஎஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு the entire C++ code is referenced for a reading by long option I file along with the mode. ஸோ இதில் long option I fileன்னு இருக்கா, அதில் என்ன இருக்கும், C++ ப்ரோக்ராமோட path நேம் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு த லிஸ்ட்டு ஓ இன் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஓ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் இருக்கும். ஓவில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மோடு, அந்த ஃபைலோட மோடு இருக்கும். வேரியபிள் ஏல பார்த்தீங்கன்னா அந்த C++ ப்ரோக்ராமோட ஃபைல் நேம், அதாவது ஃபைல் பாத் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the extensions like a cpp/exe are added by the python script. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏ ப்ளஸ் சிபிபி ஃபைல் .cpp அப்படின்னு நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் .exe அப்படின்ட்டு exe ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ஸ்பெஷல் வேரியபிள், அண்டர்ஸ்கோர் நேமு அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் ப்ரோக்ராம், அதாவது பைத்தான் ப்ரோக்ராமோட மெயின் வந்து இதுக்கு நம்ம அசைன் பண்ணிவிட்டு ஸோ வி ஆர் செக்கிங் வெதர் இட் இஸ் ஈக்குவல் டு name variable or not. So if it is equal na the program will execute, if it is not equal na the program will not execute. So this video you learned about how the Python is handling the error, C++ ப்ரோக்ராமில் இருக்க எரரை பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுது. தென் த்ரூ த பைத்தான் ப்ரோக்ராம் வி எக்ஸிக்யூட்டட் த C++ ப்ரோக்ராம். தட் இஸ் அந்த C++ ப்ரோக்ராம் என்ன பண்ணுச்சு, it display the transpose of a given matrix. That's all in this video children. Thank you.